ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி? பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை ஆசீர்வதி. இந்த வார்த்தை மூலமா எங்களோடு இடைப்பட்டு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், நமக்காக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எதுல ஒப்பு கொடுத்தார்? சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 நாளைக்கு பின்பு அறிவீர்கள், அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். அல்லேலூயா. சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர். எதற்காக ஒப்பு கொடுத்தார்? சிலுவையில் அறையப்படும்படியாய் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நாளை செய்தியினுடைய தலைப்பு, நமக்காக நம்முடைய ஆண்டவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அதே நீங்க யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, யோவான் 19:30, இயேசு தாடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா. ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தார்னா என்ன அர்த்தம்னா, சிலுவையிலே தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார், தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அதே மத்தேயு 27ஆம் அதிகாரம் முன்ன பின்ன நடுவுல மாத்தி படிங்க. 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் மத்தேயு. அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி, இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். யாரும் அவர் என்ன பண்ண முடியாது? சாகடிக்க முடியாது. யாரும் அவர் என்ன பண்ண முடியாது? சாகடிக்க முடியாது. ஸ்தோத்திரம். அவரேதான் சிலுவையில ஜீவனை தரணும். அவர்தான் என்ன பண்ணணும்? சிலுவையில ஜீவனை தருவான். பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருக்கிறது எப்படி? கடந்த வாரம் நாம இந்த வார்த்தை தான் பார்த்தோம். வாக்குத்தத்தமா அது செல்ல போடல. ஆனாலும் அருமையானவர்களே, எல்லாவற்றையும் தேவன் தருகிறான். அப்ப பாருங்க, நமக்காக நம்முடைய ஆண்டவர் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். பாருங்க, நான் கூட சொன்னேன், கடந்த நாட்கள் எல்லாம் நாம ஸ்தோத்திரம், இந்த வாயின் வார்த்தைகளை குறித்து நாம தியானித்து கொண்டு தான் இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த பாடுகளின் நாட்கள் கடந்து போன உடனே அது மறுபடியும் தொடரலாம். ஏன்னா இது போல ஒரு வாய்ப்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை தியானிக்கிறது மிக முக்கியம். ஏன்னா எல்லா பிரசங்கத்திலும் நாங்கள் பழைய ஏற்பாடு எடுத்து அது இது எல்லாம் எடுத்து பேசுறோம். ஆனா சிலுவை பாடுகளை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்து நாங்கள் பெருசா பேசுறது கிடையாது. ஆனா இந்த காலகட்டத்துல அது பேசணும் நான் அதிகமா விருப்பப்படுறேன். எப்பவுமே பரிசுத்தவான் பிரசங்கம் எல்லாம் எப்படி வரணும் அப்படின்னா, எல்லாம் எது பேசினாலும் கடைசியில சிலுவையின் பாடல் தான் வந்து முடிப்பாங்களாம் பிரசங்கத்தெல்லாம். ஆனா இன்னைக்கு அப்பேற்பட்ட பிரசங்கம்லாம் கிடையாது. சரி,
அது கேட்கறதெல்லாம் விட்டுடலாம். ஆனாலும் அருமையானவர்களே, சிலுவையிலே நமக்காக அவர் ஒப்புக் கொடுத்தார். எதற்காக அவர் ஒப்புக் கொடுத்தார்? ஒப்புக் கொடுத்ததுனால நமக்கு என்ன பலன் என்று சொல்லி ஒரு 4 காரியத்த நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். முதலாவது பார்த்தீங்கன்னா, நம்மில் அன்பு கூர்ந்தபடியால் ஒப்புக் கொடுத்தார். 2வது நமக்காக பாடுபடும்படியாக பாவிகள் கையில் அவரை ஒப்புக் கொடுத்தார். தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அடுத்தது நம்மை மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். 4வது நம்மை பரிசுத்தமாய் நிலைநிறுத்தும்படியாக நமக்காக ஒப்புக் கொடுத்தார். அல்லேலூயா! பரிசுத்தமாய் நிலைநிறுத்தும்படி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! ஸ்தோத்திரம். முதலாவது பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்மில் அன்பு கூர்ந்தபடியினாலே நமக்காக அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டார். எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பாருங்க, ஸ்தோத்திரம். கிறிஸ்து நமக்காக தம்மைத்தாமே தேவனுக்கு சுகந்த பலியாக, வாசனையாக, காணிக்கையாகவும் பலியாக ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. எதற்காக இயேசு கிறிஸ்து ஒப்புக் கொடுக்கப்பட்டார் என்று சொன்னால், நம்மில் அன்பு கூறும்படியாக. ஒரு அல்லேலூயா! அவர் சிலுவையிலே நமக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டார். ஸ்தோத்திரம். அந்த ஒப்புக் கொடுக்கப்பட்டது எதற்காக? சுகந்த வாசனையாக, காணிக்கையாக, பலியாக, நம்மில் அன்பு கூறும்படியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டார். ஸ்தோத்திரம். பாருங்க அருமையானவர்களே, அதே எபேசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18, 19 வசனம். அன்றியும் 18, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் என்னதென்று உணர்ந்து, சொல்லுங்க, அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐசுரத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். நல்ல கவனிங்க, கிறிஸ்துவனுடைய அந்த அன்பு அது எப்பேற்பட்டதா? அந்த அன்பு எப்பேற்பட்டதுன்னு சொன்னா, அறிவிக்கட்டாத அந்த அன்பு. அது ஆழம், அகலம், உயரம், நீளம், அறிந்து கொள்ள முடியாது. அது அறிவிக்கட்டாத அன்பு. அந்த அறிவிக்கட்டாத அந்த அன்பதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்மை ஒப்புக் கொடுத்ததினாலே வெளிப்பட்டது. ஒரு அல்லேலூயா! அறிவுக்கெட்டா நேசரின் அன்பு. பாருங்க இல்லையா? ஸ்தோத்திரம். அறிவுக்கெட்டாத நேசரின் அன்பு. உண்மையாகவே தேவ பிள்ளைகளே, நம்ம ஸ்தோத்திரம், அதனுடைய ஆழத்தை, அதனுடைய அகலத்தை, அதனுடைய நீளத்தை, அதனுடைய உயரம் எப்படி நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும்னா, சிலுவையினால அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா! அந்த அன்பு உயரமான அன்பு, ஆழமான அன்பு, அகலமான அன்பு, நீளமான அன்பு.
அதுக்கு அகலம், ஆழம், நீளம், உயரம் இதற்கு அளவே கிடையாது. என்னதுங்க? அளவே கிடையாது. ஒருவேளை இந்த வீட்டுக்கு அகலம், உயரம், நீளம் இந்த சபைக்கு இருக்கலாம். நம்ம இருக்கிற ரோடுக்கு இருக்கலாம். நம்ம இந்தியாவுக்கு இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்துக்கு ஸ்தோத்திரம் கிழக்குக்கு, மேற்குக்கு அகலமே கிடையாது. உயரத்துக்கு உயரமே கிடையாது. அது போய்க்கொண்டே இருக்கும். ஆழம் போய்க்கொண்டே இருக்கும். கடலுக்கு ஆழம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவுதான். அதையும் தாண்டி ஹல்லேலூயா அறிவு கெட்டாத அந்த அன்பு யோசித்து பார்த்தா வானத்துல என்ன இருக்கு? போய்க்கிட்டே இருக்கும். கண்டுபிடிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறான் இன்னும் கூட. இன்னும் கொஞ்சம் தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறானா. இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கா. அப்போ ஸ்தோத்திரம். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது பாருங்க. அது அந்த பவுல் ஜெபி சொல்றாரு. அந்த அன்பை நாம அறிஞ்சிக்கணும்னா, அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை நம்ம அறிஞ்சிக்கொள்ள வல்லவர்களா இருக்க வேண்டும் என்று என்ன பண்றாரா பவுலு ஜெபம் பண்றேன் அப்படின்றார். அல்லேலூயா. அந்த அன்பு எப்படி நமக்கு வெளிப்பட்டதுன்னா சிலுவைதான். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா பாருங்க, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். டக்குன்னு வேற ஆள் யாருன்னா படிங்க டக்குன்னு. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, நல்ல கவனிங்க, நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா. எதனால அவர் பிழைச்சிருக்கிறாரா? இயேசு கிறிஸ்துனுடைய அன்புனால. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையின் அன்பை இவர் விசுவாசித்தபடியினால் பிழைத்திருக்கிறேன். சிலுவையில வெளிப்பட்ட அன்பு. சிலுவை நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது? அந்த அன்பு. அந்த அன்பை நம்ம என்ன பண்ணுதுன்னா நம்மை பிழைக்க வைக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் நான் விளக்கத்தை சொல்ல வேண்டியதில்லை. பிழைக்க வைக்கிறது. நான் ஒரு விசுவாசித்தபடியால், சிலுவையை விசுவாசித்தபடியால் நம்மை பிழைக்க வைத்திருக்கிறது. பாருங்க, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் டக்குன்னு படிங்க. வேற யாருன்னா 6ஆம் வசனம். அந்த அன்புனால என்ன நடக்குது பாருங்க. நம்மிலே சிலுவையில் அன்பு கூர்ந்தபடியால என்ன நடக்குது பாருங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நமக்காக ரத்தம் சிந்தி, சிலுவையில ரத்தம் சிந்தி என்ன பண்ணாரா? அன்பை வெளிப்படுத்தினார். அந்த அன்புனால நம்ம எப்படி மாத்திருக்கிறாரா? எப்படி மாத்திருக்கிறாரா? வாய் திறந்து சொல்லுங்க. ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோவான் 3:16 அதான் சொல்லுது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு நமக்காக சிலுவையிலே தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். தம்முடைய ரத்தத்தை முழுவதும் சிந்தினார். நம்மை பிழைக்க வைத்திருக்கிறார். பவுல் சொன்னது போல் பிழைக்க வச்சிருக்கிறார். நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாய் மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ராஜாக்களும் ஆசாரியம். பாருங்க, அதனால்தான் பவுல் சொல்றாரு, அந்த அன்பு பெரியது. என்னது? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1லிருந்து 13 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம், நம்பிக்கை,
அன்பு நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. சொல்லுங்க பார்க்கலாம், அன்பே பெரியது. அல்லேலூயா! ஒரு சில நேரங்களில் அந்த அன்பு என்ன பண்ணுது? எபிரெயர் 12:6 நம்மள மேல அன்பு கூர்ந்ததுனால, அந்த அன்பு ஒரு சில நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணுதுன்னா, சிட்சிக்குதாம். என்ன பண்ணுதா? ஆமா, சிலுவையின் அன்பு. அது தகப்பனுடைய அன்பு. அந்த ஜீவனை ஒப்பு கொடுத்த அந்த அன்பானது ஒரு சில நேரங்கள்ல நம்ம தவறி போம்போது நம்மை சிட்சிக்கிறது. அல்லேலூயா! ஆமா. அடிச்சு நம்மை நொறுக்கி விடுகிறதல்ல. அந்த அன்பு சிட்சித்து விடுகிறது. அதனால தான் நெறைய பேரு எப்படி இருக்கிறாங்கன்னா, தாறுமாறா இருக்கிறான். ஆண்டவர் இன்னும் இன்னும் என்ன பண்ணல, அடிக்கல. அவர் அன்பானவர்ன்னு நெனச்சுக்கிட்டு. அது நம்மள எங்க கொண்டு போயிரும் தெரியுங்களா? கடைசியில அவர் உங்கள ஒண்ணும் என்ன பண்ண போறதில்ல. அடி போல நெனச்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி. அப்ப பாருங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 35லிருந்து 37 வசனத்த படிச்சு பார்த்தீங்கன்னா, 37ஆம் வசனத்துல, நம்மில் நாம் அன்பு கூறுகிறவராலே, இவை எல்லாவற்றிலும் நம்மில் நாம் அன்பு கூறுகிறவராலே, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா! சிலுவை என்பது என்னவென்று சொன்னால், அது ஜெயம். சொல்லுங்க பார்க்கலாம். சிலுவை என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணமானது, அது தோல்வி கிடையாது. அது என்னது? ஜெயம், ஜெயம். அப்போ அந்த சிலுவை அன்பானது, சிலுவையில ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பானது, நமக்கு ஜெயம் கொடுக்கிறது. அதான் பவுல் சொல்றாருங்க, முற்றிலும் நான் ஜெயம் பெறுகிறேன். உயர்வானாலும், தாழ்வானாலும், அடியானாலும், எதுவானாலும் அந்த அன்பு என்ன பண்ணுதுன்னா, ஸ்தோத்திரம். என்ன பண்ணுது? ஜெயம் கொடுக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எதை கொடுக்கிறார்? ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே ஒப்பு கொடுத்தவர் எதற்காக? சுகந்த வாசனையாகவும், பலியாகவும், ஸ்தோத்திரம் காணிக்கையா ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அல்லேலூயா! எதற்காக ஒப்பு கொடுத்தாரு? அன்பு. சொல்லுங்க போலாம், அன்பு. அல்லேலூயா! 2வது பாருங்க, லூக்கா 24:7. சொல்லுங்க. மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்படவும், சிலுவையில் அறையப்படவும் போதும். பாருங்க, ஸ்தோத்திரம். 2வது மனுஷ கையில் ஒப்புக்கொடுக்கப்பட்டார். எதற்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டார்? சிலுவையில் அறையப்படும். ஆமென். மனுஷர் கையில ஒப்புக்கொடுத்தார். பாருங்க, ஸ்தோத்திரம். தேவாதி தேவன், அண்ட சராசரங்களை, உலகம் முழுவதையும் படைத்தவர், சாதாரண அடிமை ரூபமாகிய மனிதனிடத்தில் அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டார். எதற்காக? நமக்காக பாடுபடும்படியாக. மனிதனுக்காக பாடுபட்டு மனிதனை மீட்கும்படியாக. மனுஷன் மூலமாகவே பாடுபடும்படியாக மனுஷனிடத்தில் மனுஷன் மனுஷனாலே அவர் பாடுபட்டார். பாருங்க, மத்தேயு புத்தகத்தை நீங்க 26ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 67ஆம் வசனம். அப்பொழுது முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். நல்லா கவனிங்க. மனுஷன் கையில ஒப்பு கொடுத்தா மனுஷன் என்ன தெரியுமா பண்ணா? அவரை குட்டி, துப்பி கன்னத்துல அறையிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கன்னத்திலவன் ஓங்கி அறைய, சின்ன பிள்ளை ஏங்கி நின்றார். அல்லேலூயா. நமக்காக அறையப்பட்டார். அதே 27, 26, மத்தேயு 27, 26. ஆ, ஆ.
பாருங்க, மனுஷன் என்ன பண்றான்னா, பாடுகளுக்கு உட்படுத்துறான் அவர. வாரினால் அடிக்கும்படியாக அடிபட்டார். மனிதன் மூலமாய் அவர் அடிபட்டார். மனுஷன் கையில ஒப்பு கொடுத்தா, அவன் என்ன பண்றான்னா, இயேசு கிறிஸ்துவ பாடுபடுத்துறான். 27ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம். அ ம், ம். பாருங்க, மனுஷன் பலவிதமான மனிதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டிருந்தாங்க. இந்த அ இந்த மனுஷர்கள் பார்த்தீங்கன்னா, அவர் மேல் குற்றம் சாட்டுறான். நம்ம மேல் கூட குற்றம் சாட்டுற ஆட்கள் இருப்பாங்க. ஒருவேள தடியில அடிக்கிறவனா இருக்கிறானோ இல்லையோ, குற்றமா இருக்கிறானோ இல்லையோ, நம்முடைய சொல்லாலே காயப்படுத்துறவன் இருப்பான், அடிப்பான். ஆமென். அப்படி இருப்பான். மனுஷன் மூலமா பாடுங்க. அதே நீங்க 27ஆம் அதிகாரம் 22 24 வசனத்த பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம் அவங்க சொல்றாங்க, இவர என்ன பண்ணணும்? சிலுவையில அறை. பாரபாச எங்களுக்கு விடுதலையாக்குங்க. சிலுவையில் அறையும்படியாக ஒப்புக் கொடுக்குறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு சில நேரங்கள்ல நம்ம ஒரு சில ஆட்களுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். சிலுவை பாடுகளுக்காகவே ஒப்பு கொடுப்பார். அந்த மாரி ஆள் மூலமா நமக்கு பாடு வரும். அல்லேலூயா! யாருன்னே தெரியாது. ஆனா பாடு வந்துகிட்டே இருக்கும். சிலுவையில் அறையை போல இருக்கும். பாருங்க, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 27, 30ஆம் வசனம் வரையிலும் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 27, 27, 30 வசனத்த படிச்சு பார்த்தீங்கன்னா, அவரு மேல என்ன பண்ணாங்கன்னா, துப்புனான். என்ன பண்ணாங்களா? காரி துப்புறான். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா! இந்த துப்புற விஷயத்த என்னால மறக்கவே முடியல. பிரைஸ் தி லார்ட். என்னன்னா, இங்க ஒரு பிரச்சனை. சபையில ஒரு ஒரு 2 பேர் இருந்தாங்க. 2 குடும்பத்துக்கு பிரச்சனை. சபை விசுவாசிகளுக்கு இல்ல. அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. அத ஒரு வித்தியாசம் பண்றேன். கடைசியில போம்போது ஒரு லேடி அப்படியே சபையிலே துப்பிட்டு போறா. அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, அத நெனச்ச உடனே வக்குறுத்தம் காரி போட்டுச்சு. எந்த அளவுக்கு அந்த சகோதரி ஆண்டவருடைய ஆலயத்த அசட்டை பண்ணா. ஆண்டவரே! இன்னைக்கு பாருங்க, ஸ்தோத்திரம். அல்லேலூயா! அது 27, 31 படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர பரியாசம் பண்றானுங்க. அவர பரியாசம் பண்ணும்படியாக ஆண்டவர் சிலுவை பாடுகளுக்கு உட்படுத்தி மனுஷன் கையில ஒப்புக்கொடுத்து, சிலுவை பாடுகளுக்கு அவரை ஒப்புக்கொடுத்தார். பரியாசம் பண்றான். பரியாசம் பண்ற கூட்டம் இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். பரியாசம் பண்ணுவான் நம்மள. கேலி பண்ணுவான், கிண்டல் பண்ணுவான் கூட்டம் இருக்கு. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தது போல, ஆண்டவர மனிதனுடைய கையில ஒப்பு கொடுத்தது போல, நம்மையும் பரியாசம் பண்ற கூட்டம் இருக்கும். 27ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மத்தேயு 34ஆம் வசனம் சொல்லுது. கசப்பான காரியை கலந்து அவர் கொடுத்துட்டாங்களாம். கசப்பு. எல்லாம் மனுஷன் செஞ்சதுதான். மத்தேயு 27, 35 அவருடைய வஸ்திரங்களை என்ன பண்ணாங்களாம்? சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டார்கள். வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டார்கள். இப்படியாக மனிதர் கையில அவர் ஒப்பு கொடுக்கப்பட்ட உடனே, அந்த மனிதர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள். அல்லேலூயா! நமக்கு கூட ஒரு சில மனுஷன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, பாடாவே இருப்பான். வேலையில, குடும்பத்தில. ஏன்னா, குடும்பத்தில திட்டிக்கினே இருக்கிற ஆள் இருப்பான். சொந்தக்கார் மத்தியில ஒரு நமக்கு வம்ப வர வைக்கிற ஆள் இருப்பாங்க. வேலையில, தெருவுல, சொந்தக்கார் மத்தியில, நண்பர்கள் மத்தியில, அவர்களிடத்துல ஒப்பு கொடுப்பார். நம்முடைய ஆண்டவர் அப்படிதான் ஒப்பு கொடுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! ஆனா ஆண்டவர் அவர் அவைகள் எல்லாம் ஜெயித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே! இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார்.
நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை நேசித்து வா குருசெடுத்து ஏறுகின்றா தள்ளாடி தவழ்ந்து களை போடே என் இயேசு குருசை சுமந்தே என்னை கொள்கோதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். பாருங்க, மூணாவது காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2:6. எல்லாரையும் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே போதும். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? எல்லாரையும் மீட்கும் பொருளாக. சொல்லுங்க பார்க்கலாம், மீட்கும் பொருளாக. ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த காரியத்தை கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. எல்லாரையும் மீட்கும் பொருளாக. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இந்த மீட்கும் பொருள் இருந்தது. எப்படி மீட்கும் பொருள் இருந்தது பாருங்க, எடுங்க பார்க்கலாம். யாத்திராகமம் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 12, 13. யாத்திராகமம் 30, 12, 13 டக்குன்னு எடுங்க. இஸ்ரவேல் புத்திரரை அவர்களுடைய இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கென்று மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். எண்ணப்படுகிறவர்களின் தொகையில் சேர்கிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி 6 சேக்கல் கொடுக்க வேண்டும். 1 சேக்கலுக்கு போதும். பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அருமையானவர்களே, ஒவ்வொரு மனுஷனும் ஸ்தோத்திரம் அவன் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடையவனா இருக்கணும்னு சொன்னா, ஸ்தோத்திரம் அவன் கர்த்தருடைய அந்த புத்தகத்திலே தொகையிடப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் ஸ்தோத்திரம் மீட்கும் பொருளை கொடுக்கணும். எதை கொடுக்கணும்? ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்? மீட்கும் பொருளை கொடுக்கணும். ஸ்தோத்திரம் ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும். அவன் கணக்கில் வரணும்னா இஸ்ரவேல் புத்திரன் என்று அடையாளம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் மீட்கும் பொருளை கொடுக்க வேண்டும். யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு கொடுக்கணும். இப்ப அந்த வேலையை யாரு செஞ்சதுன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்ததுனால நாம் செலுத்த வேண்டிய அந்த மீட்கும் பொருளை அவரே மீட்கும் பொருளாய் தம்மையே கொடுத்து விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. மீட்கும் பொருள். இன்றைக்கு இந்த ரட்சிப்பு நமக்கு இலவசமா கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அதனால்தான் அசட்டை பண்ணிட்டு அநியாயம் பண்ணிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த ரட்சிப்பை குறித்து ஒரு பெரிய யோசனை கிடையாது. இவ்வளவு பெரிய ரட்சிப்ப நம்மளுடைய பெயரெல்லாம் ஜீவ புத்தகத்தை எழுதுறதுக்கு என்ன பண்ணாரா? அவரையே மீட்கும் பொருளை கொடுத்தாரா?
எப்படி அந்த புத்தகத்துல பெயர் வரணும்னா நீ மீட்கும் பொருளை தரணும், தொகையில ஏறணும்னா மீட்கும் பொருளை தரணும். ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்மை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து பிதாவாகிய தேவனுக்கு தம்மை மீட்கும் பொருளாய் கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அதை 13 படிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 13. ஆ. ம். ம். ஆ. 13. என்னாகும்? 13. ஒன்னார். கழுதையின் தலையீற்றை எல்லாம் கழுதையின் தலையீற்று எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. சொல்லுங்க, ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு. அதன் கழுத்தை முறித்து போடு. நல்லா கவனிங்க அருமையானவர்களே, நல்லா கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. அந்த மீட்பு பொருள்னா என்னன்னா, ஒன்றுக்கு பதில் இன்னொன்றை கொடுப்பது. பாருங்க, கர்ப்பம் திறந்து பிறக்கிற எல்லா முதல் பலனானதெல்லாம் கர்த்தருக்குரியது. அந்த கர்த்தருக்குரியதுல கழுதை முதல் பலன் வந்துருச்சுன்னு வச்சுக்கலேன், ஆண்டவர் சொல்றாரு, இந்த கழுதையை நீ மீட்டுக்கொள்ளணும். மீட்டுக்கொள்ளணும் என்ன பண்ணுமா? ஒரு ஆட்டுக்குட்டியை செலுத்தணும். அப்படி செலுத்த மீட்கும் பொருளை கொடுக்கலாம். அந்த கழுதை என்ன பண்ணணுமா? கழுத்தை முறிச்சு போட்டுடணும். சொல்லுங்க, கழுத்தை முறிச்சு போட வேண்டிய கழுதையாக நம்ம ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற இயேசு கிறிஸ்து இந்த கழுதையாகிய நம்மை தம்முடைய ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்டார். அல்லேலூயா. மீட்கும் பொருளாய் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் மீட்கும் பொருளாய் கொடுத்தார். ஒவ்வொருத்தரும் அந்த மீட்பு பொருளை கொடுத்துதான் ஆகணும். கொடுத்தாதான் நீ யாரா இருக்க முடியும்? இஸ்ரவேலனா இருக்க முடியும். அந்த புத்தகத்தில் எழுதப்பட முடியும். ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, மீட்கும் பொருள் யாரும் கொடுக்காதீங்க, உங்களுக்கே நான் மீட்பு பொருளை வந்துடுறேன். தம்முடைய ரத்தத்தை, தம்முடைய சரீரத்தை, தம் ஜீவனையே கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள. அதுவே நீங்க 15ஆம் வசனத்தை படிங்க. 13ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எங்களை விடாதபடிக்கு பார்வோன் கடினப்பட்டு இருக்கும்போது கர்த்தர் எகிப்து தேசத்தில் மனிதரின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்களின் தலையீற்றுகள் வரைக்கும் உண்டாயிருந்த முதல் பேர்கள் யாவையும் கொன்று போட்டார். ஆகையால் கர்ப்பம் திறந்து பிறக்கும் ஆணையெல்லாம் நாம் கர்த்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளில் முதற் பேர் அனைத்தையும் மீட்டுக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. எப்படி மீட்டு கொண்டாரா? முதற் பேரை ஆனது எல்லாத்தையும் பலி செலுத்தி என் ஜனங்களை மீட்டுக் கொள்றேன். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக எகிப்தியரை பலியிட்டார். எகிப்தின் தலைச்சலங்களை பலியிட்டார். சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி? ஆமா, ஸ்தோத்திரம். அது போல இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும்படியாக தம்மை பலியிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அதனால்தான் 1 பேதுரு, யாராவது எடுத்து படிங்க, டக்குன்னு நடுவுல படிங்க. படிமா. படி. 1 பேதுரு 1:18-19. அடுத்தது நீ படி. 1 பேதுரு, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும், அப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்பட்டு வந்தாங்க. அல்லேலூயா. வெள்ளி கொடுத்தா பொண்ணு கொடுத்தாலும் மீட்கப்பட முடியும்.
ஆனா ஆ, பாருங்க, வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாம, பாரம்பரியமாய் நியாயப்பிரமாணத்தின்படி வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாம, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய ஆட்டுக்குட்டிகளாகவா ஆட்டுக்குட்டியா? குட்டி தான் படிக்கணும். குட்டிகள்லாம் பழைய ஏற்பாடுல தான் படிக்கணும் நீ. ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். போதும். ஹல்லேலூயா. அப்போ முன்ன நாம நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? வெள்ளியினால் தான் நீ மீட்கப்படணும். ஆனா இப்போ இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆடாய் வந்து என்ன பண்ணார்னா, வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாம, ஸ்தோத்திரம், நம்மை அவரே மீட்கும்படியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். மீட்கும் பொருளாய் ஒப்பு கொடுத்தார். மத்தேயு 20:28 படிங்க. அடுத்த குறிப்பு நம்ம போயிடலாம். மத்தேயு 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளப்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அல்லேலூயா. என்னதான்? அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். அல்லேலூயா. அப்போ முதலாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டது, சிலுவையில ஒப்பு கொடுக்கப்பட்டது எதற்குனா, நம்ம மேல் அன்பு கூர்ந்தபடியா. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? பாடுபடும்படியாக. சொல்லுங்க. மனுஷர் கையில் பாடும்படியாக. மனுஷன் மூலமா பாடுபடும்படியாக மனுஷ கையில ஒப்பு கொடுத்தார். மூணாவது, மீட்கும் பொருளாக, நம்மை மீட்கும் பொருளாக வெள்ளிக்கு தங்கத்துக்கு பதிலாக, மற்ற பலிகளுக்கு பதிலாக நம்மை மீட்கும்படியாக தம்மை கொடுத்தார். கடைசியா ஒன்று சொல்லி நம்ம முடிச்சிடலாம். திருவிருந்துக்கு நேரா நம்ம கடந்து போகலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. என்னதற்காக ஒப்பு கொடுத்தார்னா, கரை திரை கரை கரை முதலானவைகள் ஒன்றுமில்லாம் கரை படிங்க ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காகவும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சிலுவையில நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டது எதற்காகனா, சபையானது பரிசுத்தமும் பிழையற்ற சபையாக, கரை திரை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்ற சபையாய் தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள. சபை எப்படி இருக்கணுமா? கரை திரை இல்லாம பரிசுத்தமும் பிழையற்ற சபையாய் நிறுத்துகிறதுக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் சபை, சபையாய் சபை என்று சொன்னால் ஒவ்வொரு தனிமட்ட மனுஷன் கூட்டம், விசுவாசிகள் கூட்டமாகிய சபை. இந்த சபை எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருக்கணுமா? பரிசுத்தம், பிழையற்ற, கரை திரை. ஸ்தோத்திரம். காலையில் தான் பார்த்தேன், திடீர்னு பார்த்தா ஒரு கரை திரை. திரைனா என்ன? சுருக்கம். என்னது? சுருக்கம். கரை திரை
சுருங்கி போய் இல்லாம, ஹல்லேலூயா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சுருக்கமா இல்லாம, கசங்கி போய் இல்லாம, பரிசுத்தமான சபையாய் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் ஊழியக்காரங்க, நாங்க உபதேசம் உங்களுக்கு கொடுக்கிறோம், சத்தியத்தை கொடுக்கிறோம். ஒரு சில நேரங்கள்ல நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகளை நாம் தியானிக்கும்போது, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, அவருடைய தியாகங்கள், அவர் நமக்கு செய்த காரியங்களை எல்லாம் சொன்னாலும், அநேக நேரங்கள்ல உபதேசங்களிலே வரும்போது பரிசுத்தத்தை குறித்து நாங்கள் நிறைய உங்களுக்கு பேசுறோம். காரணம் என்ன? இந்த சபையானது எப்படி இருக்கணும்னா, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாகிய இந்த சபையானது கரை திரை இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்ற சபையா இருக்கணும். அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, மணவாளனுக்கும் புருஷ மனைவிக்குள்ள ஒரு தொடர்பை குறித்து தான் அந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறோம் இருக்கும். எல்லா கல்யாணத்திலும் அந்த அதிகாரத்தை படிப்பாங்க, ஒரு சில வசனங்கள. அப்ப பார்த்தீங்கன்னா, அருமையானவர்களே, இந்த சபையானது ஸ்தோத்திரம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, பரிசுத்தமா இருக்கணும். எப்படின்னா, பரிசுத்தமாகிக்கிட்டே போணும். ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாட்களும், பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. டக்கு டக்குன்னு ஒருத்தர் படிச்சவர் வசனத்தை இன்னொருத்தர் படிக்காதுங்க. வசனத்தை எல்லாரும் படிங்க பார்க்கலாம். படிங்க. படிக்க தெரிஞ்ச எல்லாரும் படிங்க. அரு ஆ. ஆமா. அதுதான். நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தை நிறைவேற்ற எப்படி என்ன பண்ணாராம்? சிலுவையில அவர் என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23, 24. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார். எப்படி செய்வாரு? அப்படியே செய்வார். நாம பரிசுத்தமாக வேண்டும், தேவனுடைய சித்தம். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே அவர் வரும்போது குற்றமற்றவர்களாய், மாசில்லாதவர்களாய் நம்மை நிறுத்தும்படி அவர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்ற குழந்தைகளாக, கோணலும் மாறுபாடுமா அந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்து குற்றமற்றவர்களாம், மாசற்றவர்களாய் நிறுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா. ஆமென். எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரிகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். சொல்லுங்க. செத்த கிரி, நம்ம மனசாட்சிய செத்த கிரிகளை சுத்திகரிக்க அவர் மரித்தார். சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து மரித்தார். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து மரித்தார். ஹல்லேலூயா. ஒரு அருமையான வசனம் ஒண்ணு நான் திடீர்னு எடுத்து பார்த்தேன். அந்த வசனத்தை படிக்கும்போது உண்மையாகவே அருமையா இருந்தது அந்த வார்த்தை. நீங்க படிங்க பார்க்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தை படிங்க பார்க்கலாம். ஒரு அருமையான ஒரு வார்த்தை. தேவனே தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவது என்றார். முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு
இருக்கிறோம். அந்த சித்தத்தின்படியே இயேசு கிறிஸ்து சுவின் சரீரம் ஒரே தரம் பலியிட்டப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி பரிசுத்தமாக்கப்படுறோம். எந்த சித்தம்? இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்ட அந்த சித்தம். சொன்னார் இல்லையா, இதோ நான் என்ன பண்றேன், தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன்னு சொன்னார் இல்லையா. இதான் சொன்னார், நீ போய் மரிப்பா, இதோ நான் வருகிறேன்னு சொல்லி அவர் வந்தார் இந்த உலகத்துக்கு. வந்து சிலுவையில் நமக்காக மரிச்ச அந்த சித்தத்தின், தேவனுடைய சித்தத்தின்படியே நம்ம என்ன பண்றாருன்னா பரிசுத்தமாக்குறாரு. சொல்லுங்க பார்க்கலாம். 14ஆம் வசனம் அதிலே, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே அவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஒரே பலி செலுத்திட்டார். இனி நீங்க பலி செலுத்த வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப ஜனங்களுக்கு இது மாதிரி பிரசங்கம் எல்லாம் பிடிக்கிறது கிடையாது. இயேசு சோறு தருவார், இயேசு சுகம் தருவார், இயேசு ஐஸ்வர்யம் தருவாரு. அது மாதிரி பிரசங்கம் தான் இன்னைக்கு பிடிக்குது, அடுத்தது புரியுது. ஆனா இந்த வசனம் பாத்தீங்கன்னா, யாரு அந்த சிலுவை மேன்மைய, அந்த தேவ அன்பை உணர்ந்து இருக்கிறாங்களோ, அதை குறித்து எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ, சிலுவை குறித்து எண்ணம், அந்த அன்பு யாருக்கு இருக்கிறதோ, அது மட்டும்தான், அவங்க மட்டும்தான் அந்த வசனத்தை ரசிக்க முடியும். ஒரு அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில நமக்காக தொங்கின நோக்கம் என்னன்னா, அவர் வரும்போது அவருக்கு முன்பாக கரை திரை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் வாய்ப்புகளை நமக்கு அள்ளி தந்து கொண்டுதான் இருக்கிறார். என்னதான் நம்ம ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்தாலும், பழைய ஏற்பாட்டு போல ஸ்தோத்திரம் கல்லால் அடிச்சு கொள்ளாம, பல்லுக்கு பல்ல உடைச்சிடாம, காலுக்கு கால், அது மாதிரியான சூழ்நிலையில் அல்லாதபடிக்கு நம்ம எத்தனை தவறினாலும் அத்தனை முறையும் நம்ம என்ன பண்றாருப்பா மன்னித்து, அதுதான் வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் சொல்லாம, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர் ஒளியிலே இருக்கிறது போல. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7-10 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கியவர்களா இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அருமையானவர்களே, நம்மை சுத்திகரிக்கும்படியாக கொடுத்தார். நம்ம உண்மையா ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நம்ம மன்னிங்கப்பா, நான் பாவம் செய்தேன். அதனால்தான் இது சுத்திகரிப்பு ஜெபத்தை நான் ஜெபிச்சோம். நான் பாவம் செய்தேன். ஒரு சிலது கடின இருதயம் உங்களுக்கு கேட்டுக்கினே தான் உட்கார்ந்து இருந்தது. வீட்டுல தெரிஞ்சே உட்கார்ந்துகிட்டு இருந்தது. இயேசுவே என் தெய்வமே, என்னே மனமிரங்கும். ஆண்டவர் சித்தத்தை வச்சிருக்கிறாரு. அந்த சித்தம் எந்த சித்தம்? சிலுவையில தொங்கினது நோக்கம் என்ன? ரத்தம் சிந்தின நோக்கம் என்ன? நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதுக்காக அந்த சித்தத்தின்படிதான் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு, நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரு. அந்த பரிசுத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம செய்ய வேண்டியது என்ன?
பரிசுத்தப்படுத்தணும். நம்ம அநேக காரியத்துல நம்ம தவறுறோம் இல்லையா? அநேக காரியத்துல பர்ஃபெக்ட் ஆயிட்டோமா? அப்படின்னா அந்த வார்த்தை சொல்லி இருக்க மாட்டார் இல்லையா? ஆனால் பாஸ்டர் சொல்லிட்டாரு, அநேக காரியத்தில் தவறுறோம், போய் நம்ம தவறுறோம் பாரு. அப்படி அது சொல்ல. அறியாமல் தெரியாமல் ஒரு சில காரியங்கள் நாம் பலவீனமான பாண்டமானதால, நாம் பலவீனமா இருக்கிறதுனால 2 தீமோத்தேயு 2:21 என்ன சொல்லுது? இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் நம்மை வணைக்கும்படியாக. சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ரத்தம் நம்ம பரிசுத்தமான பாத்திரமாக, கனத்துக்குரிய பாத்திரமாக, எந்த நற்கிரியை செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக நம்ம காணப்படும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே நமக்கு பரிசுத்தத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அதற்காக நம்மை தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியா ஒரே வசனம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். 2 கொரிந்தியர் 7:1 சொல்லுகிறது, இப்படிப்பட்ட பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாகி இருக்கிறபடியா, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசி நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த பரிசுத்தத்துல நம்ம வளரணும்னா அந்த சித்தத்தை புரிஞ்சுக்கணும். பவுல் சொன்னார்ல, நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அந்த சிலுவையில் வெளிப்பட்ட அந்த சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா நம்ம தேவ பயத்தோடு நடக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் நம்ம இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் அன்பை வெளிப்படுத்தினார். 2வது, நமக்காய் பாடுபடும்படியாக மனிதர்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டார், பாடுபட்டார். 3வது, நம்மை மீட்கும் பொருளாக நமக்காக நம்மை மீட்கும்படி தம்மையே கொடுத்தார். 4வது, கடைசியா பரிசுத்தமும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமை உள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து வரும்போது அவருக்கு முன்பாக பரிசுத்தமான சபையாய் மாற்றும்படியாக நமக்கு விரும்புகிறார். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. கர்த்தர் கொடுத்த நமக்காய் ஒப்பு கொடுத்ததுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி. எல்லாரும்